அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியில் சீமானின் பொதுக்கூட்டத்தில் அத்துமீறி நுழைந்த திமுக குண்டர்கள் அடித்து ஓடவிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள். இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் திமுக குண்டர்கள் அத்துமீறி நுழையிறது அப்படின்றது ரொம்பவே இயல்பான ஒரு நிலையாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பொதுக்கூட்டங்கள்லையுமே ஏதாவது ஒரு திமுக குண்டர்கள் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பிரச்சனை பண்றதும், மதுபாட்டில் வீசி எறியறதும், பொதுக்கூட்டத்தை நடத்த விடாமல் என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் எப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் அது ஒரு கலவரமாக மாறிச்சோ அதுலேருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொந்தளிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோதான் ஒரு மனுஷன் அடி தாங்குவான் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளால் இனிமேலும் பொறுக்க முடியாது, இனிமே என்னோட தம்பிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் கூட பொதுக்கூட்டங்களில் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இதனை அடுத்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலுக்காக சீமான் அவர்கள் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில் ஒரு அரசு பள்ளிக்கு பக்கத்தில் பொதுக்கூட்டம் போட்டுட்டாரு அப்படின்னும், இதனால அந்த பொதுக்கூட்டத்தை நிறுத்தியாகணும் அப்படின்னு திமுகவுடைய குண்டர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணதும் அந்த இடத்துல இருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொந்தளித்து, உங்களுக்கு என்னடா மாணவர்கள் மேல புதிதாக அக்கறை அப்படின்னும், ஒரு 3 கடை தள்ளி ஒயின் ஷாப் இருக்கு, அதை உங்களால் எடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்ட பிறகு அந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சமரசம் பேசி அனுப்பி விட்டுருந்தாங்க. இதுக்கு அடுத்து சீமான் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, இவங்களுக்கு என்ன புதிதாக அக்கறை வந்துருச்சு அப்படின்னும், மாணவர்களுக்காக விழுந்து விழுந்து போராடுறதே நாங்க தான், இவங்களுக்கு என்னமோ புதுசாக அக்கறை வந்துட்ட மாதிரி நமக்கே வந்து அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நிர்வாகிகளை சமரசப்படுத்தியிருந்தாரு. அவங்களுக்கு நம்மளுடைய பொதுக்கூட்டத்தை நிறுத்தணும் அப்படின்றது ஒரு சாக்குக்காக தான் இதை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர உண்மையாகவே மாணவர்கள் மேல அக்கறையே கிடையாது அப்படின்னு சீமான் சொல்லி இருக்கிறது 100க்கு 100 உண்மை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பள்ளி அடுத்து ஒரு 3 கடை தாண்டி பார்த்தீங்கன்னா மதுபான கடைகள் ஆங்காங்கே இருக்கு. அதை அப்புறப்படுத்தாம பொதுக்கூட்டத்தை நிறுத்த வந்த நிர்வாகிகள் மேல அங்கிருந்த காவலர்களே பார்த்தீங்கன்னா கோபம் தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்க தான் போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.